வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 8th ஏப்ரல் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், ஆட்டோ இண்டெக்ஸ் இது எல்லாமே வந்து ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. பட் ஒரு கிரிப்பாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஒரு பயத்தோடையே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் போட்டு டியூஸ்டே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், டெக்னிக்கல் லெவல்ஸு, ஓவராலாக ஆஸ் ஆஃப் நவ் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது தேர்ஸ்டே வந்து நல்ல ஃபாலில் க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரைடே வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. டவ் இண்டெக்ஸ் 0.8%, நாஸ்டாக் 1.1%, S&P 500 1.2% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. யூஎஸ் வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 16ல க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது யூஎஸ் மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது, ஆனால் வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ் குறைய கிடையாது, ஹைலியே இருக்குது. 16 அரௌண்ட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைமு. வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஹைலியே இருக்குது. இன்னும் கப்புள் ஆஃப் டேஸ்ல வந்து யூஎஸ்ல இருந்து இன்ஃபிளேஷன் டேட்டா வருது. அதுக்காக வந்து வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஹைலியே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு 4.4 வந்துருக்குது. அதாவது அங்கே வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக வரும் அப்படின்ட்டு யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு 4.4 இருக்குது. நான் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தேன். பாண்டு ஈல்டு ஏறிட்டு இருக்குது, கோல்டு ஏறிட்டு இருக்குது, ஈக்விட்டி மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது, கிரிப்டோ கரன்சி ஏறிட்டு இருக்குது, எல்லாமே ஏறிட்டு இருக்குது. எது ஏறாமல் இருக்குது அப்படின்னா மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் கிளாஸ் பீப்புளுடைய சேலரி மட்டும்தான் வந்து ஏறாமல் இருக்குது. ஓகேங்களா? அதாவது சேலரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்டாய்ஸ் ஸ்பீடில் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து இன்ஃப்ளேஷன் ஆகட்டும், மற்ற எல்லா மார்க்கெட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா ரேபிட் ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. ஆமை வேகம் முயல் வேகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் 1%. ஹேங்சங் இண்டெக்ஸ் ஃபிளாட்டாக இருந்துச்சு. ஷாங்காய் இண்டெக்ஸ் அரௌண்ட் 1% வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி லாஸ்ட் ஃப்ரைடேவும் சரி, இன்னைக்கு மார்னிங்கும் சரி ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒரு 52-75 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் 50 பாயிண்ட்ஸ் வந்து ஹைல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் நிஃப்டியும் ஓப்பன் ஆச்சு. 22,600, 22,700, நியர்பை 700. இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹை 22,697.3. ஓகேங்களா? ஸோ ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ள ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஓப்பன் ஆனது 48,600, அகைன் 400, அகைன் 700. இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 494 பாயிண்ட்ஸ் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது, 0.67%. 74,742 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 152 பாயிண்ட்ஸ் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது, 22,666 வந்து செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து நியூ ஃப்ரெஷ் ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து டாப் கெய்னர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா லாஸ்ட் தேர்ஸ்டே நினைக்கிறேன், அன்னைக்கு தான் வந்து 1,980 அரௌண்ட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து 2020, 2030 வரும்போது க்ளோஸ் பண்ணி சொன்னேன். ஆனால் இன்னைக்கு வந்து 2,080 rupees. அதுக்கு அடுத்து வந்து ஐஷர் மோட்டார் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆச்சு. 4,200 பிரேக் அவுட். அதாவது ஸ்விங் அலர்ட் நான் கொடுத்துருந்தது 4,200லேருந்து இமீடியட்டாக வந்து 4,300. பட் க்ளோசிங் ஆனது வந்து அரௌண்ட் 4,220 அரௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்கடுத்தது மாருதி, ரிலையன்ஸ் இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து டாப் கெய்னரு. டாப் லூசர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விப்ரோ, எல்டிஐ மைன்ட்ரி, அதானி போர்ட்ஸ், நெஸ்ட்லே, அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா? இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ, எனர்ஜி, இன்ஃப்ரா, ரியாலிட்டி, மெட்டல் இது எல்லாமே வந்து 0.5%, 1.5% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. பிஎஸ்யூ பேங்க், ஐடி, மீடியா இது வந்து 0.5%, 1% டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது. வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 11.5ல இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் 1 to 2% வரையும் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூம்பர்க்ல மார்னிங்லேருந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரையும் ஒரே நியூஸ் தான் வந்து டாப்ல இருக்குது. என்ன நியூஸ் அப்படின்னா 2028ல நம்ம இந்தியா வந்து சைனா வந்து பின்னுக்கு தள்ளிட்டு மேலே வந்துடும். குரோத் வந்து இந்தியாவில் வந்து அபாரமாக இருக்குது. பை இந்தியா செல் சைனா ஒரு பர்டிகுலர் டாபிக் போட்டு அது வந்து நிறைய கண்டென்ட் போட்டிருக்கிறாங்க ப்ளூம்பர்க்ல. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுடைய குரோத்து ரொம்பவும் அப்நார்மலாக இருக்குது. 2028ல சைனாவை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு முன்னாடி வந்துடும் அப்படின்ட்டு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அங்கே வந்து சைனாவில் வந்து ப்ராப்பர்ட்டி
ரியல் எஸ்டேட் வந்து ரொம்பவும் பாதாளத்தில் இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்தியாவில் வந்து எல்லா செக்டாருமே வந்து ஈவனா ஏறிட்டு இருக்குது, கிராஜுவலான இன்க்ரீஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு ப்ளூம்பர்க்ல ஒரு 2-3 டாபிக் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து இன்னைக்கு வந்து எக்ஸைடு ஆல்மோஸ்ட் 15 to 18% இருக்குது. அதாவது இந்த ரீசெண்ட் 10 இயர்ஸ்ல இல்லாத ஒரு ரேலி வந்திருக்குது எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ். ரீசன் என்ன அப்படின்னா, கியாவும் ஹுண்டாய் இந்த 2 காருக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு பேட்டரி வந்து இவங்க கூட வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? சிங்கப்பூர்ல அயன் ஓர் பிரைஸ் வந்து இன்னைக்கு வந்து 6 to 8% ஏறி இருக்குது. அதனுடைய இம்பேக்ட் நம்ம இந்தியாவில் என்எம்டிசி அந்த ஸ்டாக்ல வந்து இம்பேக்ட் இருக்கும். அதுக்கடுத்து வந்து சைனால வந்து ஆஷோடா அதனுடைய பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 5 to 8% ஏறி இருக்குது. இதனுடைய இம்பேக்ட் நம்ம இந்தியாவில் வந்து டாடா கெமிக்கல் அதனுடைய இதுல வந்து இம்பேக்ட் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது வந்து செபி வந்து ஆதார் ஃபினான்ஸ் ஹவுசிங் இவங்களுக்கு வந்து ஐபிஓக்கு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ஐபிஓ வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 4,000 to 5,000 crore. பிட்காயின் இன்னைக்கு வந்து $72,000 வந்து கிராஸ் பண்ணிக்குது. குரூடு வந்து $90 பெர் பேரலுக்கு சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குது. கோல்டு பிரைஸ் வந்து $2,375 பெர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது. இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் ரெக்கார்டு ஹையை வந்து மார்க் பண்ணிக்குது கோல்டு. ஓகேங்களா? இதுதான் இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸு. ஈவெண்ட் இன்னைக்கு மண்டே எதுவும் இல்லை குளோபல் லெவலில். டியூஸ்டே மார்னிங் 10:30 AM ஜப்பான்ல இருந்து கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் டேட்டா வருது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆஸ் யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி தான் 22,500க்கு மேலே, அதாவது 530க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 22,750 23,000 போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து 22,750 நோக்கி போயிட்டு இருக்குது. பட் ரொம்பவும் வந்து காசியஸாக இருக்கணும். அதாவது இன்னைக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் மிட் கேப் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வெர்டிகல் ஃபால் வித்தின் 2 to 3 மினிட்ஸில் இது மாதிரி வந்து நிஃப்டிலையும் நடக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து நல்லா ஏறிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு அப்படின்னா ஷார்ப்பாக வரும், சிவியரான ப்ராஃபிட் புக்கிங் வரும். நிஃப்டி 200 பாயிண்ட்ஸ் என்ன 300 பாயிண்ட்ஸ் கூட இறங்கும். ஆனால் அதுக்கடுத்து வந்து அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் வரும், மறுபடியும் வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணும். ஸோ மார்க்கெட்டில் வந்து ஹையர் லெவலில் வந்து ரொம்பவும் காசியஸாகவும் இருக்கணும். அதே மாதிரி லோவர் லெவல் ஒரு 200-300 பாயிண்ட் இறங்கிடுச்சு அப்படின்னா அங்கே போய் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஷார்ட்டும் கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அங்கேருந்து பவுன்ஸ் ஆகும். இப்படிதான் இருக்குது இந்த லாஸ்ட் 5 to 7 மந்த்தாவே. அதனால வந்து இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பை ஆன் டிப்ஸ், லோவர் லெவல் வரும்போது பை பண்ணணும் அப்படிங்கிறதான். செல் ஆன் ரைஸ் கிடையவே கிடையாது ஆஸ் ஆஃப் நவ். இது வந்து புல்லிஸ் மார்க்கெட்ல இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ 22,750ங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் 22,500. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிக்குது. பிரைவேட் பேங்க் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து 49,000 போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது HDFC பேங்க் வந்து இந்த ரீசெண்டாக இந்த லாஸ்ட் வீக் வந்து ஆல்மோஸ்ட் 5 to 8% ஏறி இருக்குது. அப்படிங்கும்போது அதில் ஒரு சின்னதாக மார்ஜினலாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி அகைன் 48,000 வரும். அங்கேருந்து மறுபடியும் வந்து பவுன்ஸ் ஆகும். அதனால ஹையர் லெவலில் காசியஸாக இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது US ஃபியூச்சர் 50 பாயிண்ட்ஸ் வந்து ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சான்னு ஒருத்தர் நான் செக் பண்ணிக்கிறேன். 8th April அப்டேட் ஆயிடுச்சு. எஃப்ஐஸ் 685 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 3,470 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக் வந்து கான்ட்ரிபியூஷன் ஹெவியாக பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ டியூஸ்டே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓவராலாக வந்து புட்டில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் 12 crore இருக்குது. ஓகேங்களா? கால் சைடு வந்து 8.5 crore இருக்குது. நியர்பை ஸ்ட்ரைக்னு பார்க்கும்போது 22,600 தென் 22,500 புட்டில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கால் சைடு எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. 23,000 கால் ஆப்ஷனில் தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயுமே சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. புட்டில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, லைக் 48,000. ஓவராலாக வந்து பார்க்கும்போது புட்டு சைடு தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நமக்கு வந்து கம்மிங் வெனஸ்டே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பிரி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹைலி வாலட்டைல் இருக்கும். அதை வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கணும். ஃபின் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. 21,600 கால் அண்ட் புட்டில் ஈக்குவலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. ஓகேங்களா?
லைவ் மார்க்கெட்டில் எனக்கு ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய 1 hour சார்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இம்மீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்போ வந்து க்ளோஸ் ஆகிருக்குது 48,565. இன்னைக்கு வந்து ஒரு ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. இமீடியட் சப்போர்ட் 48,500. அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 48,400. 48,400 கீழே வந்தால் மட்டும்தான் வந்து ஃபர்தராக வந்து ஒரு ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 48,200. ஸோ 48,500, 400, தென் 48,200. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் 48,700. இன்னைக்கு வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டுக்குனால ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்பவும் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். 48,700க்கு மேலே 800, தென் 49,000. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour சார்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டி பொறுத்தவரையும் சப்போர்ட் அப்படி பார்க்கும்போது 22,630. ஓகேங்களா, 22,630ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. 22,630 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 22,600 ரொம்பவும் ஷார்ட்டாக தான் இருக்கும். இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு வந்து ஓப்பன் ஆன நேரத்தில் வந்து ரொம்பவும் வந்து ரேஞ்சில் இருந்ததுனால 22,630, தென் 22,600 அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் 22,550, விச் இஸ் டுடேஸ் லோ. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல் டைம் ஹை, அதாவது 22,696. 22,700ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, 22,700க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக ரேலி வரும் 22,750 to 22,800. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.